Hi, hello students, welcome back to Vivegam Academy. நம்ம சேனலுக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் எந்தெந்த காலேஜஸ் எல்லாமே NRF ரேங்கிங்கில் டாப் லிஸ்ட்டில் இருக்காங்கன்றதாங்க பார்க்க போகிறோம். ஆனால் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலேஜை பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனல் அப்லோட் பண்ண போகிறோம், ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம NRFன்றதை பார்ப்போம். NRF அப்படிங்கிறது நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க். இவங்க இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ், இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாத்துக்குமே அவங்களுடைய பிளேஸ்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து ரேங்கிங் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் ஒவ்வொரு வருஷமும் சேஞ்ச் ஆகும். ஸோ அதன் அடிப்படையில் 2024 இயரில் எந்தெந்த காலேஜஸ் எல்லாமே NRF ரேங்கில் டாப் லிஸ்ட்டில் இருக்காங்கன்றதாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய காலேஜ் IITன்னு சொல்லக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் தான் NRF லிஸ்ட்லேயே ஃபஸ்ட்டில் இருக்காங்க. அண்ட் தென் தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் தான் இந்த காலேஜ் இருக்காங்க. அண்ட் IITயில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா JEE மெயின் அண்ட் JEE அட்வான்ஸ் ரெண்டுமே கிளியர் பண்ணால் மட்டும்தான் IITயில் நம்ம ஜாயின் பண்ண முடியும். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் செகண்டாக இருக்கக்கூடிய காலேஜ் NITன்னு சொல்லக்கூடிய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் திருச்சியில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜ் NRF ரேங்கிங்கில் 9th பிளேஸில் இருக்காங்க அண்ட் தமிழ் ரேங்க் லிஸ்ட்டில் 2nd பிளேஸில் இருக்காங்க. அண்ட் இந்த காலேஜை ஜாயின் பண்ணுறது கண்டிப்பாக JEE மெயின் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும். நம்ம லிஸ்ட்டில் தேர்டாக இருக்கக்கூடிய காலேஜ் VITன்னு சொல்லக்கூடிய வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் NRF ரேங்கிங்கில் 11th பிளேஸில் இருக்காங்க அண்ட் தென் தமிழ் ரேங்க் லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் இருக்காங்க. இந்த காலேஜை ஜாயின் பண்ணணும் அப்படின்னா VIT ட்ரிபிள்னு சொல்லக்கூடிய இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னா VITயில் ஜாயின் பண்ண முடியும். நம்ம லிஸ்ட்டில் 4th இருக்கக்கூடிய காலேஜ் SRM யூனிவர்சிட்டி சென்னை. இந்த காலேஜ் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க. இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் காலேஜ் இன் சென்னை. இந்த காலேஜ் NRF ரேங்கிங்கில் 13th பிளேஸில் இருக்காங்க அண்ட் தென் தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்டில் 4th பிளேஸில் இருக்காங்க. இது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி. ஸோ இந்த காலேஜ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும். இந்த எக்ஸாம் SRM JEE சொல்லுவோம். இந்த எக்ஸாம் இப்போ 2025 பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ மறக்காமல் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் SRM ஜாயின் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி. இந்த காலேஜ் தான் தமிழ்நாடு கவுன்சிலிங்லேயே ஃபஸ்ட் இருக்கக்கூடிய காலேஜ். இந்த காலேஜ் NRF ரேங்கிங்கில் 14th பிளேஸில் இருக்காங்க அண்ட் தென் தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்டில் 5th பிளேஸில் இருக்காங்க. இந்த காலேஜினுடைய TNEA கவுன்சிலிங்கோ 001. அண்ட் இந்த காலேஜ்லேயே பார்த்தீங்கன்னா 4 பிரான்ச்சஸ் இருக்குங்க. இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா MIT ஆர்கிடெக்சர் காலேஜ், அழகப்பா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, MIT கிண்டி, இந்த மாதிரி 4 காலேஜ் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய காலேஜ் அமிர்தா டீம்டு யூனிவர்சிட்டி. இந்த காலேஜ் கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆயிருக்குங்க. அண்ட் இந்த காலேஜ் NRF ரேங்கிங்கில் 23rd பிளேஸில் இருக்காங்க அண்ட் தென் தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்டில் 6th பிளேஸில் இருக்காங்க. இந்த காலேஜ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக AIITன்னு சொல்லக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய காலேஜ் கலசலிங்கம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் ஸ்ரீவில்லிபுத்தூரில் லொக்கேட் ஆயிருக்குங்க. அண்ட் இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா NRF ரேங்கிங்கில் 36th பிளேஸில் இருக்காங்க அண்ட் தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்டில் 7th பிளேஸில் இருக்காங்க. அண்ட் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் எதுவுமே கிடையாதுங்க. கவுன்சிலிங் பேஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லை மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அட்மிஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய காலேஜ் சாஸ்திரா டீம்டு யூனிவர்சிட்டி. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான காலேஜ் இன் தஞ்சாவூர். இந்த காலேஜ் பற்றி மேக்ஸிமம் திருச்சி புதுக்கோட்டையில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் சாஸ்திரா டீம்டு யூனிவர்சிட்டி NRF ரேங்கிங்கில் 38th பிளேஸில் இருக்காங்க அண்ட் தென் தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்டில் 8th பிளேஸில் இருக்காங்க. இந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கட் ஆஃப் பேஸ் பண்ணி மட்டும்தாங்க அட்மிஷன் எடுக்கிறாங்க. நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கட் ஆஃப் 190 எபோவ் இருக்கணும். அது எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் ஓகே, 190 இருந்தால் மட்டும்தான் சாஸ்திராவில் ஜாயின் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் SSN யூனிவர்சிட்டி. இந்த காலேஜ் சென்னை லொக்கேட் ஆயிருக்காங்க. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ்னு சொல்லலாம். இந்த காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் 1 crore வரைக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த காலேஜ் NRF ரேங்கிங்கில் 46th பிளேஸில் இருக்காங்க அண்ட் தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்டில் 9th பிளேஸில் இருக்காங்க. இந்த காலேஜ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும், ஜாயின் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய காலேஜ் சவிதா டீம்டு யூனிவர்சிட்டி. இந்த காலேஜுமே சென்னையில் தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் இந்த காலேஜ் NRF ரேங்கிங்கில் 53rd பிளேஸில் இருக்காங்க அண்ட் தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்டில் 10th பிளேஸில் இருக்காங்க. இந்த காலேஜில் எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸுமே கிடையாது. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கட் ஆஃப் பேஸ் பண்ணி அட்மிஷன் எடுக்கிறாங்க அண்ட் தென் மெரிட் மேனேஜ்மெண்ட்டில் அட்மிஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய காலேஜ் சத்யபாமா டீம்டு யூனிவர்சிட்டி. இந்த காலேஜ் NRF ரேங்கிங்கில் 66th பிளேஸில் இருக்காங்க அண்ட் தென் தமிழ்நாடு ரேங்க்லையுமே பார்த்தீங்கன்னா 11th பிளேஸில் இருக்காங்க. இந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும். இந்த எக்ஸாம் SAEEன்னு சொல்லுவோம். அண்ட் சத்யபாமா யூனிவர்சிட்டியில் ஆல்ரெடி 2025 இயருக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அப்ளிகேஷன் டேட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அப்ளை பண்ணலாம், மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய காலேஜ் PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் கோயம்புத்தூரில் ரொம்ப சீனியாரிட்டி காலேஜ், ரொம்ப ஃபேமஸான காலேஜுங்க. இந்த காலேஜுமே பிளேஸ்மெண்ட் ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. PSG காலேஜ் NRF ரேங்கிங்கில் 67th பிளேஸில் இருக்காங்க அண்ட் தென் தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்டில் 12th பிளேஸில் இருக்காங்க. அண்ட் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கட் ஆஃப் பேஸ் பண்ணி மட்டும் தாங்க அட்மிஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம்,
பிஎஸ்டி காலேஜில் 10% மட்டும்தாங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா, 90% வந்துட்டு கவர்மெண்ட் கோட்டா தான். ஸோ கட் ஆஃபை பேஸ் பண்ணி மட்டும்தான் பிஎஸ்சியில் அட்மிஷன் எடுத்துகிட்ருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய காலேஜ் ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜுமே கோயம்புத்தூர் தாங்க லொக்கேட் ஆகிருக்கு. இதுவுமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் இன் கோயம்புத்தூர். இந்த காலேஜ் NRF ரேங்கிங்கில் 83rd பிளேஸில் இருக்காங்க. அண்ட் தென் தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்டில் 13th பிளேஸில் இருக்காங்க. இந்த காலேஜை ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கட் ஆஃபை பேஸ் பண்ணி தாங்க அட்மிஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ கவுன்சிலிங் மூலமாக தான் ஜாயின் பண்ண முடியும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 35% சீட் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய காலேஜ் வேல்டெக் யூனிவர்சிட்டி. இந்த காலேஜ் சென்னையில் லொக்கேட் ஆகிருக்குங்க. அண்ட் இந்த காலேஜுமே NRF ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா 86th பிளேஸில் இருக்காங்க. அண்ட் தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்டில் 14th பிளேஸில் இருக்காங்க. இந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும். இந்த எக்ஸாம் VIT UEEE சொல்லுவோம். இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னா வேல்டெக்கில் ஜாயின் பண்ணலாம். இந்த காலேஜஸ்லாம் மட்டும்தான் NRFல தமிழ்நாட்டில் டாப் லிஸ்ட் இருக்கக்கூடிய காலேஜஸ். இதில் ஒரு சில காலேஜ் டீம்டாக இருக்குது, ஒரு சில காலேஜ் கவுன்சிலிங்கில் வருது. ஸோ கவுன்சிலிங் காலேஜ் எல்லாமே கட் ஆஃபை பேஸ் பண்ணி அட்மிஷன் எடுத்துருவாங்க. டீம்டு காலேஜ் எல்லாமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ண முடியும். ஸோ நீங்கள் 12th படிச்சுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக எந்தெந்த காலேஜ் எல்லாமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணி கிளியர் பண்ணிங்கன்னா நீங்களுமே ஒரு டாப் காலேஜில் ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம விவேகம் அகாடமி கேரியர் கைடன்ஸ் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் தேவையான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், டாப் காலேஜை பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் எல்லா வீடியோஸும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நல்ல காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு நாங்கள் கைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.